எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு புரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா நைட்டு டின்னர் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. நீங்க இந்த ரெசிபியை எப்படி வேணாலும் சாப்பிடலாம், ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும். அதே போல செம்ம ஹெல்த்திங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. காயே சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்க இனிமேல் இந்த ரெசிபியை அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ரொம்பவே கம்மியான ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பவுல்ல ஒரு சின்ன கேப்சிகம பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். துருவின கேரட்ல கொஞ்சமா நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். இது நம்ம சைட் டிஷ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுல கேப்சிகம் கேரட் எல்லாமே உங்க இஷ்டம் போல நீங்க சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு துருவின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். காய் எல்லாமே வந்து நல்லா சன்னமா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதோடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் கரம் மசால் பொடி, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா நீங்க பச்சை மிளகாவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம சேர்த்தது எல்லாத்தையுமே ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்துடலாங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். அப்படியே ஒரு சாலட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப இன்னொரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். நீங்க முளைக்கட்டி வச்சு கூட செய்யலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. அரை இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு அரை கை அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டேன். இப்ப அரைச்ச சுண்டல் மிக்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் மிக்ஸோட சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தமா வலிச்சு சேர்த்துட்டேன். இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நான் சுண்டல் மிக்ஸுக்காக சேர்த்துறேன். நம்ம ஆல்ரெடி காய்க்கு உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். கை வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாவே காயும் சுண்டல் மிக்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். இப்ப இப்படியே கையில எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இப்படியே வேணும்னாலும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கிறிஸ்பியா வரதுக்காக இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. அரிசி மாவு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக நான் சேர்த்திருக்கேன். இப்ப அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கலந்துட்டேன். இப்ப நம்ம தேவையான அளவுக்கு கையில வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மிக்ஸை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல வந்து தட்டி சேர்த்துக்கலாம். நான் எப்போ ரவுண்ட் ஷேப் தட்டுறனால இன்னைக்கு ஒரு மாதிரி ஓவல் ஷேப்ல தட்டி எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி தட்டிக்கிறேன். பாக்குறதுக்கும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கெட்டியா தட்ட வேண்டாம். ஒரு 1/2 இன்ச் திக்னஸ் இருந்தா போதும். அப்பதான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நமக்கு சாப்பிட நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. இப்ப இத நம்ம லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா தோசைக்கல்லையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 இருந்து 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பேன் ஃபுல்லா வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு மேல சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம தட்டி வச்சிருக்கிற கட்லெட்டை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். பேனுக்கு தகுந்த மாதிரி நான் 2 டிக்கி வந்து சேர்த்துட்டேன். மீடியம் டு லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பிக்கோங்க. பாருங்க, நான் மெதுவா திருப்பிக்கிறேன். நமக்கு அப்படியே பேன்ல ஒட்டாம ஈஸியா வரும். நீங்க நினைப்பீங்க சுண்டல் காய் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேக வைக்காம அப்படியே சேர்த்திருக்கோம், அதனால பச்சையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அப்படி இருக்காதுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே குக் பண்றதுனால எல்லாமே நல்லா வெந்துரும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம வேக வச்சுதான் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கூட இந்த மாதிரி பேக் நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். சூப்பரா இருக்கும். இப்ப நான் மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கிறேன். ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நீங்க ஃப்ரை பண்ணிக்கணுங்க. பாருங்க, நல்லா திருப்பி விட்டு இந்த அளவு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கு, உள்ள செம்ம சாஃப்டா இருக்குங்க. இந்த மாதிரி நல்ல கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான புரோட்டீன் ரிச் சன்னா டிக்கி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட சூப்பரா இருக்கும். இதே போல பேலன்ஸ் இருக்கிற சன்னா டிக்கியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே போல 2 டீஸ்பூன் ஆயில சேர்த்துட்டு நீங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம், இல்ல நெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இந்த மாதிரி
தட்டி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம கட்லெட் ரெடி பண்ணுற மாதிரி கட்லெட்டில் எல்லா காயும் வந்து நம்ம வேக வச்சு சேர்த்துவோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ணுறது கிடையாது. அதே போல் எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம ராவாக தான் சேர்த்துக்கிறோம். ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ இதை அப்படியே சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாஸ் வச்சு கொடுப்போம். சாஸ் வச்சு கொடுக்காம இந்த மாதிரி கர்டில் சைட் டிஷ் ரெடி பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் அளவு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா தான் சேர்க்கிறோம். மைல்டான ஸ்வீட்னஸ்க்காக ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச கேரட்ல கொஞ்சம் கேரட்டை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வெள்ளரிக்காய் இருந்தா கூட நீங்க வெள்ளரிக்காவை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கின மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு ஃபோர்க்கோ இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் வந்து நல்லா கிரீமியா மாறுற அளவுக்கு நீங்க விஸ்க் பண்ணி விடணும். அப்பதான் நல்லா பார்க்கவும் நல்லா இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி விஸ்க் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கிரீமியா அடிச்சிருக்கேன் பாருங்க. நம்மளோட டிக்கிக்கு சைட் டிஷ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே மயோனிஸ் மாதிரியே இருக்கும். சிக்கன் ரெசிபி எல்லாம் நீங்க செஞ்சுட்டு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பரா இருக்குங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் போட்டிருந்த டிக்கியையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க, செம்மையா சூப்பரா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. நம்ம டிக்கியோட இந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட அவ்வளோ எம்மியா இருக்குங்க. நல்ல கிரீமியா சாப்பிட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். உள்ள எல்லாம் நல்லா குக் ஆயிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேல கிறிஸ்பியா, உள்ள நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. செம்ம டேஸ்டியான இந்த சன்னா டிக்கியை இதே போல நீங்க ட்ரை பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கும் எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் நீங்க பேக் பண்ணி கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. எப்பவும் போர் அடிக்கிற ஒரே டிஃபனை செய்யாம இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.